உயர்நீதிமன்றத்தின் மொத்தம் சாங்ஷன் ஸ்ட்ரெங்க்த்தும்பாங்க நிர்ணயிக்கப்பட்டது 75 பேர். அதில் 24 பேர் என்பது கிட்டத்தட்ட அநேகமாக மூன்றில் ஒரு பகுதி. 75இல் 24 என்பது. அதில் குறிப்பாக 75இல் 50 பேர் வழக்குரைஞர்களில் இருந்தும் 25 பேர் மாவட்ட நீதிபதிகளில் இருந்தும் நியமிப்பார்கள். எங்களை பொறுத்தவரை நாங்கள் குறிப்பாக நாங்கள் சுட்டி காட்டுவது வழக்குரைஞர்களிலிருந்து நியமனம் செய்வதில் இருக்கக்கூடிய சமூக நீதியை விரோதமாக இருப்பதை நாங்கள் சுட்டி காண்பிக்க விரும்புகிறோம். குறிப்பாக இப்போது அனுப்பியுள்ள அந்த 24 பெயர்கள் பட்டியலில் ஒரு இஸ்லாமியரோ ஒரு கிறித்தவரோ இல்லை. இதைத்தான் அப்படின்னா இதை இந்த மாதிரி அனுப்புறதுல மாநில அரசுக்கு பங்கு கிடையாது, பண்ண முடியாது, அவங்களுக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. இதை உயர்நீதிமன்ற கொலேஜியம், உச்ச நீதிமன்ற கொலேஜியம், அப்புறம் இங்கே பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஒன்றிய அரசு இவர்கள் தான் எல்லாம் தீர்மானிக்கிறார்கள். எனவே இப்போ அவர்கள் உறுதியாக இஸ்லாமியரும் கிறிஸ்தவரும் 24 பேர் 50 பேர் இப்போ 75இல் 24 வேக்கன்சியை ஃபில்அப் பண்ணுறாங்க. அதில் ஒரு இஸ்லாமியர் ஒரு கிறிஸ்தவர் இல்லை என்பதை மீண்டும் நான் வலியுறுத்தி சொல்கிறோம். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இதை தேர்வு செய்கிற குழு 3 பேர் கொண்ட கொலேஜியம். அந்த 3 பேர் கொண்ட கொலேஜியத்தில் கிறிஸ்தவரான நிஷா பானுவை இதற்காகவே கேரளாவுக்கு மாற்றுகிறார்கள். கிறிஸ்தவர் நிஷா பானு இன்றைக்கு மதுரையில் கூட அவருடைய மகனுடைய திருமணம் நடந்தது. அவங்க நிஷா பானு அவங்கள கேரளாவுக்கு அவங்க 3வது ஜட்ஜா அவங்க வந்த உடனே அவங்கள இந்த 24 பேரை பரிந்துரைக்கிறதுக்கு குறுக்காக இருப்பார்கள். அவங்க கண்டு இருந்தால் அவங்க நாடார் கிறிஸ்டியன். அதனால கிறிஸ்தவ மதத்திற்கும் அல்லது இஸ்லாமியருக்கும் நிச்சயமாக அவர் ஒரு ரெப்ரசன்டேஷனை உறுதி செய்வார். அது மட்டுமல்ல, அவர் இன்னும் 3 ஆண்டுகள் அவருக்கு பணி இருக்கு. 3 ஆண்டுகளில் 3லேருந்து 2க்கு போவார், 1 2 3ல. அதனால அவரை இங்கிருந்து கேரளாவுக்கு மாத்துறாங்க. கேரளாவில் அவர் 1 2 3ல இல்லை, அதான் முக்கியம். அங்கே அவர் இந்த நீதிபதிகளை நியமிக்கக்கூடிய அந்த பொறுப்பிலே அவர் இல்லை. அதனால எதிர்காலத்தில் அவர் இங்கே இருந்திருந்தா சிறுபான்மையினருக்கு குறிப்பாக அது மற்றும் பெண்களுக்கு கூட நான் நினைக்கிறேன் அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்கள பரிந்துரைக்கிறதுல அவங்க உறுதியாக இருந்திருப்பார்கள் என்பது என்னுடைய கருத்து. 2வது, இப்போ அனுப்புகிற ஒரு நீதிபதியை எந்த உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் அந்த நீதிபதி அவர்கள் சங் பரிவாருடைய ஒரு அங்கீகாரம் அல்லது ஒப்புதல் என்பது மறைமுகமாக நேரடியாக எங்களால் நிரூபிக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு வேண்டப்பட்டவங்களா இருக்கணும். அதுக்கு தான் முக்கியமாக எதுக்காக நான் சொல்றேன்னா, ஜான் சத்யன் என்ற பெயரை சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரைத்தது. அதை உச்ச நீதிமன்றம் ஒத்துக்கொண்டு நியமிக்க சொன்னது. 2 முறை உச்ச நீதிமன்றம் சொல்லியும் அவர் நியமிக்கப்படவில்லை. காரணம், அவர் ஜான் என்ற பெயர் தான். அது பாரு இன்னும் கூட சொல்லலாம், நான் பல பெயரை சொல்ல, சமீபத்தது ஜான் சத்யன். எனவே இந்த அவங்களுக்கு இப்போ உங்களுக்கே தெரியும், இந்த அம்மையார் தான் யாரு, நிஷா பானு அம்மையார் தான் திருப்பரங்குன்றத்தில் ஆடு கோழி வெட்டலாம் என்று தீர்ப்பு சொன்னவர். அதுக்கு வீதி 2 பேர் வேற சொல்ல போது முதல்ல 2 பேர் அமர்வுல இவங்க இப்படி சொன்னாங்க, இன்னொருத்தர் மாற்றி சொன்னாங்க. அதில் 3வது ஆள் கிட்ட போச்சு, 3வது ஆள் அந்த மாதிரி சரின்ட்டாங்க, அது வேற. ஆனால் ஆடு கோழி வெட்டலாம் என்று திருப்பரங்குன்றத்தினுடைய தீர்ப்பு சொன்ன பின்னணியில் அவர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கார். 2வது, அவர் கொலேஜியத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. அதனால நாங்கள் என்ன சொல்றோம்னா, இப்போ அனுப்பிய அந்த லிஸ்ட்டை அவங்க உச்ச நீதிமன்ற கொலேஜியம் திருப்பி அனுப்பணும். திருப்பி அனுப்புறதுல என்ன பண்ணணும்னா, யாரை எங்களுடைய நாங்கள் கேட்கறது என்னன்னா, இந்த கூட்டத்தின் வாயிலாக இதுவரையில் உயர் நீதிமன்ற நீதிபதியாகவே குறிப்பாக நான் சொல்லுவது வழக்குரைஞராக இருந்தாவது, நான் சொன்ன 75
சாங்ஷன் போஸ்ட்ல 50 வழக்கறிஞர்கள் 25 50 பேர் ஆகிறதுல இதுவரையில் இந்த தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியாகிய உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டி என்கின்ற சீர்மரபினர் ஒருவர் கூட ஆகவில்லை. இதை யாருன்னா பாருங்க, இப்போ 75 ஆண்டு ஆகிவிட்டது, அவர் ஒருவர் கூட அவர்கள் ஆகவில்லை. அதே மாதிரி ஆசாரிம்பாங்க, கார்பெண்டர் அல்லது பொற்கொள்ளர், இந்த சமூகத்தைச் சேர்ந்தவர் இதுவரையில் ஒருவர் கூட ஆகவில்லை. வண்ணார், நாவிதர் போன்றவர்கள் யாரும் ஆகவில்லை. கணக்கு பிள்ளை சமூகம் பாங்க, உங்களுக்கு தெரியும், வள்ளலார் அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர் தான், ராமலிங்க அடிகள் வள்ளலார், அவர் அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஆகவில்லை, இதுவரைக்கும் ஆகவே இல்லை. அப்போ இவர்களெல்லாம் ஆக வேண்டும். பிரமலை கலர் தான் நான் வந்து டீநோட்டிஃபைட் சொல்றேன் நான். ஆமா, செய்யணும்னு மட்டும் இல்லை, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை 45 வயதில் 46 வயதில் நியமனம் செய்யணும்னு கேட்டுக்கிறோம். அப்பதான் உச்சநீதிமன்றம் போக முடியும், இல்லைன்னா உச்சநீதிமன்றம் போக முடியாது. ஏன்னா இதுவரையில் தமிழ்நாட்டில் இருந்து வட தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வன்னியர்கள் ஒருவரும் உச்சநீதிமன்றம் போகவில்லை. இன்றைக்கு மட்டும் இல்லை, 100 ஆண்டு ஆயிடுங்க. இப்போ வந்து 75 ஆண்டு ஆகுது. இன்னைக்கு நியமிச்சா கூட இன்னும் 5 ஆண்டு பொறுத்து தான் போகணும். அப்படின்னா 100 ஆண்டு வரையில் ஒரு வன்னியர் உச்சநீதிமன்றத்துக்கு போக மாட்டார். இதுவரையில் முக்குளத்தோர் ஒருவர் தான் போயிருக்காங்க, ரத்தனவேல் பாண்டியன் ஒருவர் தான் போயிருக்காங்க. 75 ஆண்டுகளில் ஒருவர் தான் பட்டியல் நடத்தவில் போயிருக்காங்க. இதில் மாற்றம் வரணும். நான் சொல்ற மாதிரி யார் போகணும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிக பெரும்பான்மையான கம்யூனிட்டியிலேருந்து போகலன்னு சொல்றோம். அன்புமணி ராமதாஸ் கேட்பாருன்னு பார்க்குறோம், கேட்க மாட்டேன்ற. அதை நாங்கள் கேட்குறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.